கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் லெந்து கால சிந்தனைகளை தியானிக்கப் போகிறோம். ஆவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை அழைக்கிறாரே. ஆவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்புள்ள பரமபிதாவே, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, தொடர்ந்து கால சிந்தனைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய கரத்துல கொடுக்கிற இயேசப்பா, தொடர்ந்து கால சிந்தனைகளை எங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, அந்த சின்ன தலைப்பை நீங்கள் ஆசிரியர் தரும்படியாக கேட்சி கொண்டாடுகிறேன். இந்த கரத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கி 3:1-4. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. கோடை காலம், வசந்த காலம், குளிர் காலம் என்று 3 காலங்களும் உண்டு. லெந்து என்ற பொருள் விளக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம். லெந்து என்ற பதத்திற்கு வசந்த காலம் என்று பொருள். கோடை காலத்தை நாம் பார்க்கும்போது மரங்கள் தன்னுடைய இலைகளை உதிர்த்து பட்டு போன்று காணப்படும். பட்டு போயிடுச்சு நினைப்போம். கோடை காலத்துல வறட்சியான காலம், வறட்சியாக காணப்படும், இலைகள்லாம் உதிர்ந்து காணப்படும். வசந்த காலத்தில் புல் பூண்டுகள் முளைத்து பசுமையாக செழிப்பா, பூமி செழிப்பாய் காணப்படும். தேவையற்ற இலைகளை உதிர்த்து மரம் பட்டு போன்று காணப்படும் அல்லவா. அது வசந்த காலத்தில் புதிய இலைகள் தோன்றி புத்துயிர் பெறுகிறது. வசந்த காலத்தில் புல் பூண்டுகள்லாம் முளைத்து பூமி செழிப்பாக காணப்படுகிறது. இதே போன்று இந்த லெந்து காலமானது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உறவிலிருந்து நம்மை பிரிக்கின்ற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமாகிய நமது ஆண்டவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையுடன் ஓட நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அருள் காலமாகும்.
வசந்த காலத்தில் புல் பூண்டுகள் முளைத்து பூமி செழிப்பா இருப்பதை போன்று நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அநேக நற்குணங்கள் சற்குணங்கள் உருவாகி நமது கிறிஸ்துவ வாழ்க்கையை அலங்காரமாக்க வேண்டும். காலத்தை இந்த லெந்து காலம் என்று அழைப்பது நியாயமானது. நமது ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு முந்தின 40 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக லெந்து நாட்கள் அல்லது தபசு நாட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த லெந்து நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக மனஸ்தாபப்பட்டு உண்மையாக நமது பாவங்களுக்காக மெய் மனஸ்தாபப்பட்டு நாம் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். சங்கீதம் 51:17 நாம் வாசிக்கும் போது, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று தாவீது தனது பாவங்களுக்காக புலம்பினது போல நாமும் நமது பாவங்களுக்காக இதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் அழுவதோடு நின்று விடாமல் ஆண்டவரின் கல்வாரி சிலுவை என்று வந்து அவர் கிருபைக்காக அருளும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருள் காலத்தில் நம் ஆன்மீக வாழ்வில் வீழ்ச்சி கண்டு வாழ்வில் அழிவை சந்திக்கும் முன்பாக இந்த லெந்து காலத்திலாவது ஆண்டவரின் அரவணைக்கும் கருத்துக்குள் நாம் வந்து நித்திய பேரின்ப வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வது எத்தனை அவசரமும் அவசியமாகவும் இருக்கிறது. ரோமர் 1:2 1 கொரிந்தியர் 1:2 கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தால் பாவத்தின் அடிமையிலிருந்து மீட்கப்பட்ட மக்கள் விசுவாசிகளாக மட்டுமல்ல பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவரிடம் பாதத்தில் நம் தஞ்சம் புகுந்து பாவ வாழ்க்கையை கலைந்துவிட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஆன்மீக வசந்தத்திற்கு பழைய பாவங்கள் என்ன செய்ய வேண்டும்? களைய வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையின் புதிய துளிர்கள் தோன்ற முடியும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின என்ற நிலை உருவாகும். லெந்து காலத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பல காரியங்களை காலகாலமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்துள்ளார்கள். அவைகளை நாம் நினைவு கொண்டு பயன்படுத்திய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைவோம். லெந்து கால ஆசாரிப்பின் பூர்வ சரித்திரம். உபாகமம் 32:7 பூர்வ நாட்களின் நிலை தலைமுறை தலைமையாக சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். இந்த லெந்து கால ஆசாரிப்பின் பூர்வ சரித்திரம் நாம் கவனித்து பார்க்கும் போது இது அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. அதே வேளையில் ஈஸ்டர் பண்டிகை ஆயத்தமாக ஒரு சிறப்பான உபவாச நாளை ஆதி திருச்சபையில் ஆசரிக்கப்பட்டதாக தெளிவாகிறது. இந்த உபவாசம் ஆதியில் கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் உள்ள துயரமான 40 மணி நேரத்தை அது நினைவூட்டுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐரினிஸ் என்ற சபை தலைவரின் காலத்தில் 40 மணி நேரம் கிறிஸ்தவர்கள் உபவாசித்தார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். பின்பு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரிஜன் என்பவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்பு 40 நாட்களாக கிறிஸ்தவர்கள் உபவாசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். 8ஆம் நூற்றாண்டில் சாம்பர் புதன்கிழமையில் இருந்து ஞாயிறு நீங்களாக 40 நாட்கள் உபவாச நாட்கள் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று கிரி என்ற போப் கட்டளையிட்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 40 நாள் என்னும் பதம் துக்கத்திற்கும் உபவாசத்திற்கும் அடையாளமாக பல இடங்களில் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஜல பிரயாணத்தின் மலை, ஜல பிரயாணத்தில் நோவா காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்தது. ஆதியாகமம் 7:12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. மோசேயின் உபவாச ஜெபம் யாத்திராகம் 38:28 உபாகம் 9:9 வாசிக்கும் போது, அங்கே அவன் அப்ப புசியாமல் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். யாரோட இருந்தானா? கர்த்தரோடு இருந்தான். உலக மக்களோட இல்ல,
வீணான காரியங்களை பேசல. யாரோட இருந்தான்? கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனையாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சீனாய் மலையில் கர்த்தருடைய பிரசனத்தில் 10 கட்டளைகள் அவன் பெறும்போது 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் உணவோ தண்ணீரோ அருந்தாமல் முழுமையான அவர் உபவாசம் இருந்தார். இந்த நீண்ட உபவாசத்தின் முடிவில் தேவனுடன் அவர் பேசியதால் மோசேயின் முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. எலியாவின் உபவாசம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான் என்று பார்க்கின்றோம். நினிவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை காலம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். எத்தனை நாள்? 40 நாள்களில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போன்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மக்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிப்பேன் என்று சொன்ன அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை. இயேசுவின் உபவாசம் மத்தேயு 4:2 வாசிக்கும் போது இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் இருந்தாங்க? இரவும் பகலும் 40 நாள் என்று இருந்தாங்க. எல்லாவற்றிலும் மேலாக நமது ஆண்டவரின் உபவாசமும் 40 நாட்கள். இவையெல்லாம் 40 நாளாக இருந்தபடியால் லெந்து எனும் தபசு நாட்கள் 40 என்று பின்னால் அறிவிக்கப்பட்டது. நம் ஒவ்வொருவரின் வாழ்விற்குரிய வாழ்விலும் உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நாட்களாக இந்த லெந்து நாட்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரின் சிலுவை பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை பயபக்தியோடு தியானிக்கும் நாட்களாக இந்நாட்கள் காணப்படுவதாக. ஜெபம், உபவாசம், ஆண்டவரின் பாதத்தில் தனித்திருந்து நம்மை நாமே சோதித்தெறிந்து சிறப்பு ஆராதனையில் நாம் தவறாமல் பங்கு பெறுதல் போன்ற ஆசாரிப்படி இந்நாட்கள் நம் வாழ்வில் காணப்படுவதாக. எவ்வளவா என் பாவங்கள் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி விட்டது, அகோர பாடுகள் உட்படுத்தி விட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்வோம். இன்னும் என் பாவங்களுக்காக என் ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன் என்ற தீர்மானத்தில் நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஒரு கதையை போல் இந்த நெந்து நாட்களை பயனற்று கழித்துவிட வேண்டாம். பயனற்றதாக கழித்தால் நம்மில் யாரும் பின்னர் மன வருத்தும் நிலைமைக்கு ஆளாகாமல் கர்த்தன் கிருபையாய் கொடுத்த இந்த நாட்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தாம விட்டா நியாய தீர்ப்பு நாளில் நாம் ஆகாதவர்களாய் போய் விடாதபடி நம்ம சரீரங்களை ஒடுக்கி ஆண்டவரிடம் திரும்புவோம். அழிவில்லாத ஜீவக்கிரத்தை பெற தகுதி உள்ளவர்களாய் நாமே காத்து கொள்ள வேண்டும். இந்த நெந்து நாட்கள் நம்ம ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வசந்த காலமாக அமைய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தான் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்காக தான் அவர் காயங்கள் பட்டார். நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் செய்த குற்றங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2-5 வரை. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம் செய்த பாவங்களுக்காக
பாவத்திற்காக, நம் கைகளால் செய்த பாவத்திற்காக கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டார். நம் கால்களால் செய்த பாவத்துக்காக கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். நம் சிந்தனையால் செய்த பாவத்துக்காக ஆண்டவர் முற்கிடம் சூட்டப்பட்டார். நமக்காகவே எல்லா பாடுகளையும் அவர் சிலுவையில் பொறுமையாக அவர் சகித்தார். இன்னும் நம்ம செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடிக்கு உண்மையாக மெய் மனஸ்தாபத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் பழைய பாவங்களை களைந்து விட்டு இந்த நாட்களை நாம் வீணாக இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம ஆண்டவரிடம் என்ன செய்வோம், நம்ம பாவங்களுக்கு உண்மையா மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் வாசம் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் போய் நான் வாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாசிக்கும் போது நம்ம அறை வீட்டை கூட்டிக் கொண்டு அந்தரங்கத்துல இருக்க பிதாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையான உபாசம் இல்லை. உண்மையான உபாசம் என்பது நம்முடைய பாவங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு அழுதார். அதே போல நாமும் உண்மையாக மெய் மனஸ்தாபப்பட்டு அழுது ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தன்னை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தன்னை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை அல்ல. இந்த நாட்களில் நம் ஏனோ தானம் என்று அனுசரிக்காமல் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபை நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நியாய தீர்ப்பில் நாம் ஆகாதவர்களாய் போய்விடாதபடி நம்முடைய பாவங்களுக்காக உண்மையாக மனப்பட்டு மனம் திரும்புவோம். நாளைக்கு நான் மனம் திரும்புறேன்,
நான் 1 வருஷம் கழிச்சு மனம் திரும்புறேன். 1 வருஷம் நான் எப்படி வாழ நினைக்கிறேனோ இப்படியே வாழ்ந்துட்டு நான் நெக்ஸ்ட் இயர் நான் மனம் திரும்புறேன், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு அனுக்கிரக காலம், இதே ரட்சணைய காலம். இந்த காலத்திலே மனம் திரும்புங்க, இந்த நிமிஷமே மனம் திரும்புங்க. நம்முடைய மரணம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கா, நாளைக்கா, அடுத்த வருஷமா, 5 வருஷம் கழிச்சா, 10 வருஷமா, நம்முடைய மரணம் எப்பொழுதும் தெரியாது. ஆனா நம்ம இன்றையே மனம் திரும்ப வேண்டும். நம்ம இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டேன், 5 வருஷம் கழிச்சு மனம் திரும்புறேன், வயசான காலத்துல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருந்தா, இன்னைக்கு மரணம் வந்தால் நீ என்ன செய்வாய்? நீ பரலோகம் செல்ல முடியுமா? முடியாது. நியாயத்திற்கு நாட்களில் நாம் ஆகாதவர்களாய் போய் விடாதபடி இன்றே மனம் திரும்பு, இப்பொழுதே மனம் திரும்பு. உன் பாவங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பு. பழைய பாவங்களை களைந்துவிடு, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஒரு சிலருக்கு 5 வயசு வரைக்கும் தான் இருக்கிறாங்க, ஒரு சிலர் 10 வருஷம், சில 25, ஒருத்தர் 30, 40, 50. யார் யாருக்கு என்ன ஆயுசு நாட்கள் தெரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றே இப்பொழுதே உன்னை அழைக்கிறார். இன்றே நீ மனம் திரும்பு. இன்றே உன் பாவ வாழ்க்கையை தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவராய் இயேசுவை நோக்கிப்பார். இந்த கிருபையின் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள். இந்த வாச நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள். இந்த வாச நாள் அடுத்த வருஷம் உனக்கு கிடைக்காது. இந்த நாட்களை நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின் நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெறுக்கல, ஆண்டவர் பாவத்தை மாத்திரம் தான் இருக்கிறார், பாவியை அல்ல. ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை வறண்டு காணப்படுகிறது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சிலர் புலம்புவார்கள். நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிங்க, எவ்வளவு நேரம் சுத்திக்கிறீங்க என்று. அவங்க சொன்ன உதயம் பதில், நான் ஜோமான நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம். நான் எப்படி ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திப்பா? முதலாவது நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். நாம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம மட்டும் பரலோகம் போன போதாது, நம்முடைய பிள்ளைகள், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, எல்லாருமே, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் பரலோகம் போகட்டும். நாமளும் உண்மையாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம மனம் திரும்பின பின்ன அவங்களுக்கு சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். அவங்களும் சத்தியத்தை அறிந்து அவங்களும் மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் நல்வாய்ப்பா அமையும். நம்ம எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாருமே நான் ஜெபம் பண்ணும் போது கவனிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரை எனக்கு இது விருப்பமா இருக்கு, உங்க சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தை வாங்கி செய்யும் கேளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சித்தத்தின்படி உங்களுக்கு நன்மையானவர்களை அவர் செய்வார். சாம்பல் புதன்கிழமை யோபு 42 5ஆம் வசனம். யோபு 42 6ஆம் வசனம். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். லெந்து நாட்களின் முதல் நாள் சாம்பல் புதன்கிழமை என்று பெயர். இந்த லெந்து நாட்களின் முதல் நாள் அல்லது தொடக்க நாள், ஆரம்ப நாள் சொல்லலாம், அது சாம்பல் புதன்கிழமை என்று பெயர். லெந்து காலம் என்றால் உள்ளிர் விடும் காலம் அல்லது வசந்த காலம் என்று பொருள். இலையுதிர் காலத்தில் மரம் தனக்கு வேண்டாத அனைத்து இலைகளையும் உதிர்த்து விடுகிறது. பட்டு போன்று காணப்படும் மரம் வசந்த காலத்தில் புதிய இலைகளை தோன்றி புத்துயிர் பெறுகிறது. நாமும் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு, நமது பழைய பாவங்களை களைந்துவிட்டு புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
விசுவாசத்தை துவங்குற முடிக்கிறதுமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியாயத்திற்கு ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட நம்ம கிடைத்திருக்கிற அருள் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நம்ம யோசிக்கலாம், ஏன் இந்த ஈஸ்டர் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி வருகிறது? கிறிஸ்து பிறப்பு மட்டும் டிசம்பர் 25ஆம் தேதி எல்லாருமே கொண்டாடுறோம். ஏன் இந்த ஈஸ்டர் பண்டிகை மட்டும் மாறி மாறி வருகிறது? என்ன காரணம் என்று சொல்லி நாம் நிறைய பேர் சிந்திப்போம். இந்த ஈஸ்டர் பண்டிகையை எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்றேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதமும் 21ஆம் தேதிக்கு பின்வரும் முழு பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். இதுல இந்த 46 நாட்கள் பின்னோக்கி கணக்கிடும் போது ஆரம்ப நாள் ஒரு புதன்கிழமை ஆகும். அதுவே சாம்பல் புதன்கிழமை. இடையில் வரும் 6 ஞாயிற்றுக்கிழமைகளை நீக்கி 40 நாட்களில் எந்த நாட்கள் என நாம் அழைக்கின்றோம். இந்த லெந்த நாட்களில் ஆண்டவரின் சிலுவை பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை தியானிக்கவும் நமது வழிகளை விட்டு நமது பாவ வழிகளை விட்டு ஆண்டவரிடம் திரும்பவும் சிறப்பு நாளாக ஆசரிக்கப்பட வேண்டும். சில சபைகளை நம்ம பார்த்திருப்போம். கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த குருத்தை என்ன சொல்லுவாங்க, எரித்து அதுல சாம்பல் என்ன பண்ணுவாங்க, நெற்றியில சிலுவை அடையாளமாக வரைவாங்க. இந்த சிலுவை அடையாளம் எதுக்காக வரைகிறாங்கன்னா, நான் மண்ணாக இருக்கிறோம், மண்ணுக்கு திரும்புவோம் என்று நினைவூட்டுகிறார்கள். நாம் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையான வாழ்க்கையை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருகிறது, நான் பாடுகிறேன். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே, பூவும் புல்லும் புவியில் வாழ்கிறோம், பூவும் புல்லும் புவியில் வாழ்கிறோம், பூவும் முதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும், பூவும் முதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் இறைவன் நேசுவோ, இறப்பை கடந்தவர், இறைவன் நேசுவோ, இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மனிதனே
மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மன்னிதனே. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிகுந்த துக்கம் ஏற்படும் போது ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கொள்ளும் மக்களை நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் சாம்பல இருந்தாங்கன்னு பார்க்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. யூதர்களை அழிக்க சட்டம் பிறந்த போது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அகாஸ்வேர் ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அப்சலோமின் சகோதரியாக தாமார் 2 சாமுவேல் 13:19 வசனம். அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் மிகுந்த துக்கம் அடைந்திருக்கும் வேளையில் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ண வஸ்திரங்களை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள் என்று காண்கின்றோம். யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 2:8. யோபு தன் பிள்ளைகள் அனைவரின் மரணத்தையும் மற்றும் துயரமான செய்திகளையும் கேட்டபோது தன் சார்பை கிழித்து தன் தலையை சிரைத்து சாம்பலில் உட்கார்ந்தார் என்று பார்க்கின்றோம். யோபு போல உத்தமமும் சன்மார்க்கமா இருந்த எந்த மனுஷனும் உலகத்துல இல்ல. அவர் உத்தமம் சன்மார்க்கமா இருந்தார். யோபு அவர் தன்னை தாழ்த்தினார். யோபு தன் பாவங்களை குறித்து அவர் மனம் வருந்தினார். யோபு தம் சரீர ஆவிக்குரிய வாழ்வில் மறுமலர்ச்சியை அவர் கண்டடைந்தார். ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நினிவே ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று பார்க்கின்றோம். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டு உடுத்தி கொண்டான் என்று சாம்பலில் உட்கார்ந்தான். ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். நினிவே அழிக்கப்படும் சொல்லி இந்த 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசியால் சொல்லப்படுகிறது. நினிவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை காலம் 40 நாட்கள். 40 நாட்களில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்ன உடனே அங்க பெரியவர் முதல் சிறியவர் வரை இந்த நினிவே பட்டணத்தில் உள்ள எல்லா மக்களும் உண்மையாக தன்னுடைய பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறார்கள். பெரியவர் மட்டும் சிறியவர் மட்டும் இருந்தா போதாது. இந்த நாட்டை ஆண்ட அரசர் ராஜா, நினிவே ராஜா, அவரும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தன்னை படைத்த இறைவனை நோக்கி பார்த்தார். எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க. ஒருவேளை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்ம உண்மையா மனம் திரும்புவோம். ஒருவேளை அழிக்கன்னு சொன்ன இந்த பட்டணத்தை ஆண்டவர் சொல்லுவாங்க, அழிக்காம நம்ம எல்லாம் காத்துக்கொள்ளுவாங்க, நம்ம உபவாசம் ஜெபிப்போம்னு சொல்லி பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை மட்டும் அவங்க ஜெபித்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தை அழிக்கவில்லை. இதோ வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானியை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்களுமே நோக்கி பார்க்கிறது. யாரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும்? ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நினிவே மக்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் அல்லவா? நினிவே மக்கள் தன்னுடைய பாவங்களுக்கு உண்மையை மனஸ்தாபப்பட்டார்கள் அல்லவா? மனம் திரும்பினார்கள் அல்லவா? அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை விட்டுவிட வேண்டும். பாவங்களை களைய வேண்டும். ரட்சிப்பென்ற புது வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ள நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
நாளைக்கு மனம் திரும்புவேன், நாளைக்கு மனம் திரும்புவேன், நாளன்னைக்கு மனம் திரும்புவேன், அடுத்த வருஷம் மனம் திரும்புவேன், 5 வருஷம் கழிச்சு மனம் திரும்புவேன் என்று சொல்லும் மனிதர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் பிறப்பதை நம்ம அறிய மாட்டோம். இன்று இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் இருப்பானான்னு தெரியாது. ஆனா இந்த நிமிஷமே ரட்சணிய நாள், கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்தமான நாளை உங்க பாவங்களை ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு உண்மையாக மனம் திரும்புங்க. நாளைக்கு நாம் மறிப்போம்னா ஆண்டவர் ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அக்கினி கடலுக்கு போகக்கூடாது, ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும். ஜீவ புத்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட வேண்டும். அதுக்கு தகுதியாக உங்களை தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் சிந்திங்க. நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை ஆண்டவரிடம் கேட்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோபு 42:6, நான் என்னை அருவருத்த தூளிலும் சாம்பலிலும் இருந்தேன் என்று இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று யோபு பக்தரின் அனுபவம் இந்நாட்களில் நம் ஒவ்வொருவரின் அனுபவமாக மாறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் சாந்தமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், பொறுமை உள்ள தேவன், அன்புள்ள தேவன். அன்பான தேவனின் அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தான். அவன் ஆண்டவரை பாடி துதித்தான். கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். இயேசுவுக்கு இதயத்திற்கு உகந்தவனாய் இருந்தான். அதே போல நாமும் ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருடைய இதயத்துக்கு விருப்பமான பிள்ளையாக மாற வேண்டும். அதற்கு தடையா இருக்கிற நமது பாவங்கள் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்ட சமூகத்துல போயிட்டு நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பாவமே செய்யலையே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை சொல்லக்கூடாது. நான் மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செய்து விடுகிறோம். ஆண்டவரிடம் உண்மையா மனஸ்தாபப்படணும். ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாததும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்தருளும். நான் சிறு வயது முதல் இன்னுமே வர செய்த பாவங்களை மன்னியும். என்னுடைய பிள்ளையாக மாற்று, ஒரு பரலோராஜ்யத்துக்கு வர தகுதிப்படுத்தும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்களுக்கு புது வாழ்க்கை தர வல்லவராயிருக்கிறார். இன்று இப்பொழுதே மனம் திரும்பு கர்த்தருடைய நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புள்ள இயேசுவே, ஸ்தோத்திரம். இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்தாங்க. இந்த நெந்த நாட்களை தகப்பனே நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை மெய்யாக வாழ, ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க இயேசப்பா. இந்த நாட்களை ஏனோ தானம் என்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப்படுத்தாதபடி ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே, ஆண்டவர் இந்த நாட்கள் உபாச நாட்களை நான் உண்மையை அனுசரித்து ஆண்டவரை உம்மண்டை கிட்டி சேர எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த அருள் காலத்தில் கர்த்தனே உம் பாதத்தில் பணிவோ முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே மோட்சவாச இயேசுவே பூட்டுமுன் எம் பேரிலே தூயாவி ஊற்றுமே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தரை நம்புங்க,
கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் 500 அனுப்பணுமா?